ஆண்டவரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து ஈடியினிட்ட நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் நான் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே கடந்த நாட்களெல்லாம் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்திருக்கிறார். இந்த புதிய நாளுக்குள்ளாய் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் நல்ல சுகத்தோடு நல்ல ஆரோக்கியத்தோடு கர்த்தர் உங்களை பாதுகாத்திருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலும் கூட தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்ம தியானத்துக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்டது எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரத்துக்குள்ளாய் இன்றைக்கு நமக்கு தியானத்துக்கு கொடுத்திருக்கிறார். இங்கு சொல்லப்படுகிற காரியங்கள் சில இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனமாய் நீங்கள் கேட்பீர்களானால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை கொண்டு வரும் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கரம் கூட இருக்கட்டும். இந்த நாளிலும் கூட அநேக மக்கள் அங்கும் இங்கும் அழிந்து திரிகிற ஒரு காரணம், இன்னைக்கு ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் நடக்காதா, ஒரு மேன்மை கிடையாதா என்று சொல்லி இன்றைக்கு கலங்கி தவிக்கிற மக்கள் உண்டு. ஆனால் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்கப்படும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நாம் கூர்ந்து கவனித்து அதன் பிரகாரம் செய்யப்படும் பொழுது இந்த வேதத்தில் உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களும் சுகமும் நமக்கு தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நமக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கேளுங்கள். வாசிப்போமா? ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரியே, இங்கு பவுல் அழகாய் தொடங்கப்படும் பொழுது எபிரேயருக்கு அழகாய் எழுதுகிறார். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல் நமக்கும் அறிவிக்கப்பட்டது. யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்? அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல் தான் நமக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதை கேட்டவர்கள் எல்லாம், இந்த சுவிசேஷத்தை கேட்டவர்கள் எல்லாம் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள், வாழ்க்கையிலே ஜெயம் பெற்று கொண்டிருக்கிறார்கள், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் தான் இன்றைக்கு நமக்கும் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சுவிசேஷம் கர்த்தருடையது, வசனம் கர்த்தருடையது. இன்றைக்கு யார் வசனத்தை கொடுக்கிறார்கள்? இன்றைக்கு அநேகருடைய உள்ளத்தில் எப்படி இருக்கிறது? பெரிய ஒரு ஆட்கள் வந்து பிரசங்கிக்க வேண்டுமா, இல்லை இவர் சின்னவர் பெரியவர் என்று சொல்லி இன்றைக்கு அநேகருடைய குழப்பத்தில் குழப்பி கொண்டிருக்கிறார்கள். அல்ல, வசனம் தான். அந்த வசனத்தை கேட்டு நம்ம காதுள்ளவர்களாக இருந்து கேட்டு அதன் பிரகாரம் நடக்கப்படும் பொழுது அந்த வசனம் நமக்குள் கிரியை செய்கிறது. அந்த வசனம் நமக்குள் ஒரு அற்புதத்தை கொண்டு வருகிறது. ஏனெனில் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டது போல, அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல ஆதி அப்போஸ்தலர் காலங்களிலே நம்முடைய முன்னோர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் தான் இன்றைக்கு நமக்கும் அறிவிக்கப்பட்டது. இதை கேட்டவர்கள் எப்படி கேட்டார்கள்? பிரயோஜனப்படுத்தி கேட்டார்கள், பயத்தோடு கேட்டார்கள், பக்தியோடு கேட்டார்கள். ஒரு வசனத்தை கேட்கப்படும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை கேட்கப்படும் பொழுது ஒரு பயத்தோடு பக்தியோடு கேட்கப்படும் பொழுதுதான் அது கிரியை செய்யும், அது அற்புதத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. அதனாலதான் இங்கு அழகாய் சொல்லப்படுகிறது, கேட்டவர்கள்
இன்னைக்கு அநேகர் எப்படி இருக்கிறார்கள்? கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனத்தின் மேல் ஒரு விசுவாசம் வர வேண்டும். இந்த வசனம் என் வாழ்க்கையை உயிர்மீட்சி கொண்டு வரும், இந்த வசனம் என் வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வரும், இந்த வசனம் என் வாழ்க்கையில பெரிய காரியத்தை கொண்டு வரும் என்று சொல்லி முதலாவது ஒரு விசுவாசத்தோடு கேட்கப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு கிடைக்கப்படும் பொழுது அது விசுவாசத்தோடு ஒரு பயத்தோடு கேட்கப்பட வேண்டும். இந்த வசனம் எனக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு அநேகர் விசுவாசம் இல்லாமல் ஏனோ தானோ என்று சொல்லி ஆலயத்திலே உட்காருவது, இல்லை வீட்டிலே உட்கார்ந்து நீங்கள் கேட்கப்படும் பொழுது ஏனோ தானோ என்று கேட்கப்படும் பொழுதுதான் இன்னைக்கு அநேகருக்கு இந்த வசனம் கிரியை செய்யாமல் இருக்கிறது. அவர்களுக்கு எவர்களுக்கு இங்கு அழகாய் சொல்லப்படுகிற ஒரு காரியம், பவுல் தெசலோனிக்கேயர் சபைகளுக்கு எழுதியிருக்கிறார். 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம திருப்பிக் கொள்ளுவோம். தெசலோனிக்கேயர் சபைகளுக்கு இங்கு எழுதுகிற ஒரு காரியம் பாருங்க. 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை இங்கு வாசிப்போம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல. பாருங்க, இந்த வசனம் இவரு சொல்லப்படுகிற பவுல் அழகா எப்படி எழுதியிருக்கிறார் என்று சொல்லி, எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும், அது வல்லமையோடும், பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. ஹல்லேலூயா. அவருடைய வசனம் எப்படி வருகிறதா? அது வல்லமையோடு வருகிறது, பரிசுத்த ஆவியானவரோடு வருகிறது, பரிசுத்தாவின் மகிமையோடு கடந்து வருகிறது. வசனத்தை கேட்கப்படும் பொழுது ஆவியானவர் இன்றைக்கு என்னோடு பேசுகிறார். இன்னைக்கு ஆவியானவர் தன் வார்த்தையை அனுப்பி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்? பயத்தோடு, ஆவியானவரே நீர் பேசும் ஆவியானவரே, இன்றைக்கு இந்த வார்த்தையின் வாழ்க்கையில கிரியை செய்யட்டும் என்று சொல்லி நம்ம காத்திருக்கப்படும் பொழுது, அப்பொழுதுதான் அந்த வசனமாய் மாத்திரம் அல்ல, அது வல்லமையோடு கடந்து வருகிறது. அந்த வசனம் வல்லமையோடு கடந்து வரும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறது. அந்த வசனத்தோடு ஆவியானவர் கடந்து வருகிறார். அந்த வசனத்தை கேட்கப்படும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. கொர்நேலியு வீட்டிலே பேதுரு வந்து அங்கு பிரசங்கிக்கப்படும் பொழுது எல்லாம் கூடியிருந்தவர்கள் அநேக பிரஜாதியர்கள் எல்லாம் அங்கு கூடியிருக்கப்படும் பொழுது அங்கே பேதுரு பேசுகிறார். என் தேவன் பட்சபாதம் பார்க்கிறவரும் அல்ல, பிரிதனம் வாங்குகிறவரும் அல்ல என்று சொல்லி பேச துவங்கி அவர் பேசப்படும் பொழுது அங்கு கூடியிருந்தவர்கள் எல்லாம் அநேக புறஜாதியர்கள் ஆனால் வசனத்தை கவனமாய் கேட்டார்கள். அங்கு வசனத்தை கூர்ந்து கவனித்தார்கள். அந்த வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் அவர்கள் மேல் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப வசனத்தோடு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமும் கடந்து வருகிறது. வசனத்தோடு அவருடைய வல்லமை கடந்து வருகிறது. வசனத்தோடு ஒரு அபிஷேகம் கடந்து வருகிறது. அந்த வசனத்தை தியானிக்கப்படும் பொழுது நம்முடைய இருதயத்தின் கொழுந்து விட்டு அனல் விட்டு எரிய ஆரம்பிக்கும். ஏனென்றால் இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. கர்த்தர் அந்த வசனத்தை அனுப்பி கொடுக்கப்படும் பொழுது நம்முடைய இருதயம் அப்படியே அனல் விட்டு எரிகிறதாய் மாறும். என் அன்பு சகோதர சகோதரியே, இதுதான் அழகாய் இங்கு சொல்லப்படுகிறது. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரம் அல்ல, அது வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்து, ஆவியானவரோடு அந்த வசனம் வருது. வசனத்துக்குள்ளாய் ஒரு கிரியை இருக்கிறது. அதனாலதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னார். சத்தியத்தை கேட்கப்படும் பொழுதுதான் நமக்கு ஒரு பெரிய விடுதலை. ஏனென்றால் அந்த சத்தியத்தோடு ஆவியானவர் வருகிறார். என் சத்தியமான தேவன் அங்கு கடந்து வருகிறார். அவர் வல்லமையோடு கடந்து வருகிறார். அங்கு விடுதலை உண்டாகிறது. அதே அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே அங்கே பவுல் அங்கு சுவிசேஷம் சொல்லுகிறார். லீஸ்திராவிலே அங்கே சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். லீஸ்திரா திருசபையிலே அங்கு இருக்கிற மக்களுக்கெல்லாம் அறிவிக்கப்படும் பொழுது அங்கே நடந்த சம்பவங்கள் என்ன? அங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். லீஸ்திராவிலே
பவுல் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்திருக்கிறான். இங்க பாருங்க, சுவிசேஷத்தை அங்கு பவுல் லீஸ்திராவிலே அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அங்கு உட்கார்ந்திருக்கிறவர்கள் அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கு உட்கார்ந்திருக்கிற ஒரு மனிதன் தாயின் வயிற்றிலிருந்து அவன் பிறக்கும் போதே சப்பானியாய் பிறந்திருக்கிறான். காயல்கள் விளங்காதவனாய் பிறந்திருக்கிறான். ஆனால் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இன்னும் நான் என்னால் எழும்பி நிற்க முடியவில்லையே, வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை ஜெயம் பெற முடியவில்லையே, வெற்றி காண முடியவில்லையே, இன்னும் சப்பானியாய் உட்கார்ந்திருக்கிறீர்களா? என் அன்பு சகோதர சகோதரியே, இதோ இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆவியானவர் வார்த்தை உங்களுக்கு அனுப்பி கொடுத்து கொண்டிருக்கிறார். இனி நீங்கள் அமர்ந்திருக்கிறவர்கள் அல்ல, கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் பயத்தோடு பக்தியோடு கேட்கப்படும் பொழுது கர்த்தர் உங்களை எழும்பி நிற்க செய்கிறவராக இருக்கிறார். வசனத்தை கவனிக்கிறவர்களாய் மாறப்பட வேண்டும். இவர் சுவிசேஷத்தை அங்கு பிரசங்கிக்கப்படும் பொழுது வசனத்தை அங்கு லீஸ்திராவிலே ஒரு மனிதன் அங்கு கேட்டுக்கொண்டிருக்கிறான். இப்பொழுது 9வது வசனத்தை வாசிப்போம். பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அங்கு பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார், சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதன் அங்கே பவுல் பேசுவதை என்ன, இன்றைக்கு இந்த வார்த்தையில் என்ன அப்படி வல்லமை உண்டு, இந்த கர்த்தருடைய வார்த்தையில் என்ன ஒரு அற்புதங்கள் உண்டு என்று சொல்லி இங்கு கேட்டுக்கொண்டிருக்கிறான். கேட்கவிட நமக்கு முதலாவது செவியை திறக்கப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு, வசனத்தை இந்த செவியிலே நாம் கேட்கிறவர்களாய் மாறப்பட வேண்டும். அந்த வல்லமையுள்ள ஒரு வார்த்தை மரித்து போன லாசருவை பார்த்து சொல்லுகிறார். இயேசு அங்கு வந்து நின்று கல்லறை திறக்கப்பட்ட உடனே அங்கு சொல்லுகிற வார்த்தை, லாசருவே எழும்பி வெளியே வா, லாசருவே எழும்பி வெளியே வா என்று சொன்னவுடனே மரித்து 4 நாட்கள் ஆனவன், பிரேத சிலையால் சுற்றப்பட்டிருந்தவன், அவன் அப்படியே தத்தி வெளியே வருகிறான் என்று சொன்னால், என் கர்த்தருடைய வார்த்தை வல்லமையுள்ளது. வார்த்தை வல்லமையுள்ளது. அந்த வசனத்தை கூர்ந்து கவனிக்கிறான். வசனத்தை போதிக்கிறவர் யார் என்று அல்ல, வசனம் யாருடையது? கர்த்தருடைய வசனம். அந்த வசனத்துக்கு நம்ம நடுங்குகிறவர்களாய், வசனத்துக்கு நம்ம பயந்து நடக்கிறவர்களாய் மாறப்படும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே எந்தெந்த ஆசீர்வாதத்தில் ஊனமாய் இருக்கிறதோ, எந்தெந்த காரியத்தில் நம்ம ஊனமாய் இருக்கிறோமோ அதையெல்லாம் என் தேவன் நிமிர்ந்து நிற்க செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது பாருங்க, வாசிப்போம் மீண்டுமாய். பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வசனத்தை கேட்கப்படும் பொழுது நம்முடைய முகம் ஆவியானவருக்கு தெரியும், நன்றாகவே தெரியும். வசனத்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்கப்படும் பொழுது அந்த வசனத்தை கொடுக்கிற அந்த தேவ மனிதனோடு ஆவியானவர் உணர்த்துவார். இந்த மனிதனுக்குள்ள, இந்த மனுஷிக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இருக்கிறது. இந்த வசனம் இப்பொழுது போய் கிரியை செய்யட்டும் என்று சொல்லி, இப்பொழுது என் நாமத்தில் நீ கட்டளையிடு என்று சொல்லப்படும் பொழுது அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த கிரிகள், அந்தகார வல்லமைகள் அழிக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. அதற்கு தான் ஆவியானவர் நம்மோடு கடந்து வருகிறவராக இருக்கிறார். வசனத்தோடு அவர் கடந்து வருகிறார். வசனத்தை கேட்கப்படும் பொழுது ஆவியானவர் பலமாய் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். அந்த வசனத்தை அவன் விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறான். அந்த வசனம் அவருக்குள் கிரியை செய்கிறது. என் அன்பு சகோதர சகோதரியே, யோசித்து பாருங்கள். அப்படி வார்த்தைக்கு நீங்கள் எந்த அளவுக்கு செவி கொடுத்திருக்கிறீர்கள், எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு இருக்கிறீர்கள், அந்த சுவிசேஷத்துக்கு எந்த அளவுக்கு அவர் வசனத்துக்கு நம்ம பயந்து நடக்கிறோம், யோசித்து பாருங்கள். அப்பொழுது விசுவாசம் உண்டென்று கண்டு 10வது வசனத்தை வாசிக்கிறோம். நீ எழுந்து காலொன்றி நிமிர்ந்து நில். அந்த சப்பானியை பார்த்து
பவுல் சொல்லுகிறார், நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் அது வல்லமையுள்ளது ஐயா, வல்லமையுள்ளது. என் அன்பு சகோதர சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே நிமிர்ந்து நிற்க முடியவில்லையா? உங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை காண முடியவில்லையா? அநேக மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் தலை குனிந்து நிற்கிறீர்களா? இன்றைக்கு இந்த வசனம் உங்களுக்குள் கிரியை செய்கிறது. இந்த வசனம் உங்களுக்குள் கிரியை செய்கிறதாக இருக்கிறது. அந்த வசனத்தை நீங்கள் கேட்டு நடந்து பாருங்கள். இன்றைக்கு தாயின் வயிற்றிலே நடவாதவனாய் இருந்தவனை இந்த வசனம் இன்றைக்கு கிரியை செய்து அதை கவனித்து கேட்கப்படும் பொழுது அவனை எழுந்து நீ நிமிர்ந்து நில் என்று சொன்னவுடனே அவன் இந்த வசனம் அவனுக்குள் கடந்து போனது. ஆவியானவர் உடனே கிரியை செய்ய ஆரம்பித்தார். அவன் குதித்து எழுந்து நடந்தானாம். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் எத்தனை காரியத்தில் நீங்கள் தோல்வி அடைந்திருந்தாலும் இன்றைக்கு இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசத்தோடு எனக்கு என்று சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையும் துள்ளி குதித்து அநேகருக்கு மத்தியிலே தமலை நிமிர்ந்து நடக்குகிற ஒரு வாழ்க்கையாய் என் தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வார்த்தை எவ்வளவு வல்லமையுள்ளது, ஒரு வார்த்தை எவ்வளவு வல்லமையுள்ளது. நீங்கள் கவனித்து பாருங்கள். விசுவாசத்தோடு கேட்டான். நீங்க இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கப்படும் பொழுது பயத்தோடு விசுவாசத்தோடு கேட்டு பாருங்கள். கர்த்தர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார், அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். வசனம் வல்லமையுள்ளதா இருக்கிறது. இந்த வசனத்தின் மேல் விசுவாசம். இந்த வசனம் எனக்கு தான் கொடுக்கப்பட்டது. என் வாழ்க்கையில் உள்ள ஊனமெல்லாம் இன்றைக்கு என்னை விட்டு அகன்று போக போகிறது. என் பிள்ளையுடைய எதிர்காலத்தில், என் ஆசீர்வாதத்தில், என் ஆவிக்குரிய ஜீவியத்தில், என் குடும்பத்தினுடைய ஐக்கியத்தில் உள்ள ஊனமெல்லாம் இன்றைக்கு உடைக்கப்பட போகிறது. அது எங்களை விட்டு அகன்று போக போகிறது. இன்றைக்கு நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறவராய் இன்றைக்கு என் கர்த்தர் வார்த்தை அனுப்பி கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய போகிறது, கிரியை செய்ய போகிறது. என் அன்பு சகோதர சகோதரியே, இப்பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்பொழுது எபிரேயருக்கு எழுதிய நிருபம் மீண்டும் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துக்குள்ளாய் கடந்து வாருங்கள், பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துக்கு இங்கு கடந்து வாருங்கள். இங்கு சொல்லப்படுகிறது, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல், எவர்களுக்கு ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே, இயேசுவை அறியாத ஒரு காலத்திலே அவர்களுக்கெல்லாம் அறிவிக்கப்பட்டது. அவர்களெல்லாம் கேட்டார்கள். தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்தவன் கேட்டான். அவன் துள்ளி குதித்து எழுந்து நிமிர்ந்து நிற்கிறான். அதே சுவிசேஷத்தை கொர்நேலிய வீட்டிலே அங்கு பிரசங்கிக்கப்படுகிறது. இயேசு என்று சொன்னால் தெரியாதவர்களுக்கு மத்தியிலே அறிவிக்கப்பட போகிறது. அந்த அறிவித்தவுடனே வசனத்தை கூர்ந்து கவனித்த அத்தனை பிரஜாதிகள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் இறங்கியிருக்கிறார் என்று சொன்னால், இவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம்தான், இவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம்தான் நமக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நமக்குங்கிற இடத்துல எனக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது சொந்தமாக்கி கொள்வோமா? எனக்கும் அந்த சுவிசேஷம் தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் விசுவாசத்தோடு நான் கேட்டிருக்கிறேன், நான் வைராக்கியத்தோடு கேட்டிருக்கிறேன், பயத்தோடு கேட்டிருக்கிறேன். என் வாழ்க்கையிலே கிரியை செய்யும். உங்களுக்குள் அந்த விசுவாசம் வர வேண்டும். ஆனால் இங்கே அடுத்து சொல்லப்படுகிறது, நமக்கும் அறிவிக்கப்பட்டது. இன்னைக்கு கேட்டவர்கள், அநேகர் கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால், அந்த வசனத்தின் மேல் ஒரு விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இதோ நான் ஆலயத்துக்கு போகிறேன், இதோ ஒரு பிரசங்கத்தை கேட்கிறேன், இதோ ஒரு வார்த்தையை கேட்கிறேன், இதோ என்ன செய்வது, ஏதோ வாரம் ஒரு செய்தி கொடுப்பார்கள், அதை கேட்க வேண்டியது என்று சொல்லி ஏதோ ஒரு கடமைக்கு நீங்கள் உட்கார்ந்து கேட்டிருப்பீர்களானால் அது நிச்சயமாக அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது. இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு என்று எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு தான் என்று சொல்லி சொந்தமாக்கி கொள்ளுங்கள். நானும் என் குடும்பத்தில் பலவிதமான முடவத்தில் இருக்கிறோம்.
ஆசீர்வாதம் முடமாக இருக்கிறது, சமாதானத்தில் முடமாக இருக்கிறது, பிள்ளையுடைய எதிர்காலம் முடமாக இருக்கிறது, பிள்ளையுடைய திருமண காரியத்தில் முடமாக இருக்கிறது, பிள்ளைகள் படிப்பு காரியம் முடமாக இருக்கிறது, என் பிசினஸ்ல முடமாக இருக்கிறது, நான் கையிட்டு சேர வேலையில முடமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறேன். அந்த வார்த்தை வெறும் வசனத்தோடு அல்ல, ஆவியானவருடைய வல்லமையோடு கடந்து வந்திருக்கிறது. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்க விடுதலையும் உண்டு. என் ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார். எல்லா தடைகளையும் உடைத்து, கட்டுகளை உடைத்து, என் தேவன் என்னை இதோ எழுந்து நிமிர்ந்து, இதோ முடவனாய் கிடந்தவனை, சப்பானையாய் கிடந்தவனை துள்ளி குதித்தது போல் என் வாழ்க்கையினி துள்ளி குதிப்பதற்கு என் ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தை உங்களுக்குள் கிரியை செய்யும், உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யும். ஆனால் மற்றவர்களைப் போல பிரயோஜனம் இல்லாமல் நீங்கள் கேட்காதீர்கள். ஏதோ ஐயோ இந்த வார்த்தை வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி ஆப் செய்து விட்டு போயிடாதீங்க. இந்த வாசனத்தை முழுவதும் தியானித்து பாருங்க, கேட்டு பாருங்க. ஒரு வார்த்தை கொண்டு வருகிறார் என்று சொன்னால் முழுவதும் கவனித்து பாருங்கள். இதோ இன்றைக்கு அநேகருடைய எண்ணங்கள் பிரபலமானவர்கள் கொண்டு வந்தாதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். காரில் அவர்கள் கோட் சூட்டு போட்டவர்கள் என்று சொன்னால் இவர்கள் தான் என்று சொல்லி நினைக்க வேண்டாம். ஏழைக்கு அறிவிக்காத காரியத்தை குட்டி சாமுவேலுக்கு கர்த்தர் அறிவித்திருக்கிறார். பிழையமோடு பேசாத ஒரு மிருகத்தை வைத்து பேச வைத்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரியே, மீன் பிடித்த பேதுருவாக இருக்கட்டும், இல்ல வரி வசூலித்தவனாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து அவருடைய வார்த்தையை கொண்டு வருகிறார்களே, ஆவியிலே நிரம்பி கொண்டு வந்து உங்களோடு பகிர்ந்து கொடுக்கிறார்களே, அப்படிப்பட்ட தேவ மனிதருடைய வார்த்தையை கவனித்து பாருங்கள். இதோ நீங்கள் ஆரம்ப காலங்களிலே நீங்கள் பலவிதமான பாடுகளோடு கட்டுகளோடு இருக்கப்படும் பொழுது, நீங்கள் நீங்கள் போய் கொண்டிருந்த ஆலயத்திலே அன்றைக்கு உங்கள் ஊழியக்காரர்கள் ஜெபித்த பொழுது உங்களுக்கு விடுதலை கிடைத்தது அல்லவா, அற்புதம் நடந்தது அல்லவா? இன்றைக்கு கொஞ்சம் மேன்மை வந்தவுடனே இன்றைக்கு பெரிய பிரபலமான ஊழியக்காரை தேடி போகிறீர்களே, யோசித்து பாருங்கள். அன்றைக்கு அந்த சிறிய ஊழியக்காரனை கொண்டு செய்த அற்புதம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏன் நடக்கவில்லை? ஏன் நடக்கவில்லை? இவர் கொடுத்த வார்த்தையின் மேல் உங்களுக்கு விசுவாசம் இல்லை. வசனம் யாருடையது? கர்த்தருடையது. அப்படி வசனத்தை கவனித்து கேட்டு பாருங்கள், கவனித்து கேட்டு பாருங்கள். கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்கள் கவனிக்காதபடி நீங்கள் ஏதோ அசட்டை செய்திருப்பீர்களானால் அது உங்கள் வாழ்க்கையில பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். என் அன்பு சகோதர சகோதரியே, இன்னைக்கு இந்த வசனத்தை உங்களுக்கு பிரயோஜனமாக்கி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கட்டும். அது வெறும் வசனமாக மட்டும் அல்ல, அது வல்லமையோடு கடந்து வருகிறது, ஆவியானுடைய அபிஷேகத்தோடு கடந்து வருகிறது. இதோ இந்த வேளையிலே நம்ம அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, மை சோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே மை துதிக்கிறோம், கர்த்தாதி கர்த்தாவே மை துதிக்கிறோம், மகிமை நிறைந்தவரே மை துதிக்கிறோம், மகத்துவம் நிறைந்தவரே மை துதிக்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தையை நீர் அனுப்பி கொடுத்திருக்கிறீர். அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம்தான் எங்களுக்கும் அறிவித்திருக்கிறீர். இதை கேட்டவர்கள் அநேகர் அன்றைய விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது. ஆண்டவரே, இந்த வசனம் எங்களுக்கு சொந்தமாக்குகிறோம், இந்த சுவிசேஷத்தை எங்களுக்கு சொந்தமாக்குகிறோம். நீர் அனுப்பி கொடுக்கிற வார்த்தை அது வசனத்தோடு மட்டுமல்ல, வல்லமையோடு கடந்து வருகிறது, ஆவியானுடைய அபிஷேகத்தோடு கடந்து வருகிறது. ஆவியானவரே, ஒரு வார்த்தையை நாங்கள் கூர்ந்து கவனிக்கிறோம். அன்றைக்கு பேதுரு வீட்டில் அன்றைய தகப்பனை பிரசங்கிக்கப்படும் பொழுது, கொர்நேலிய வீட்டிலே உடைய வார்த்தையை பிரசங்கிக்கப்படும் பொழுது, ஆவியானவரே பிரஜாதிகள் மேல் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினது போல் இன்றைக்கு எங்கள் மேலுடைய அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டும். இந்த வார்த்தை எங்களுக்கு சொந்தமாக்கி தாரும் ஆவியானவரே. இதை நாங்கள் சொந்தமாக்கி கொள்ளுகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, லீஸ்திராவிலே அன்று தாயின் வயிற்றிலே பிறக்கப்படும் பொழுது சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதன், கால் ஆண்டவரே விளங்காதவனாய் பிறந்த ஒரு மனிதன், அன்று தகப்பனே அங்கு பவுல் பிரசங்கிக்கப்படும் பொழுது, அதை அன்று சுவிசேஷிக்கப்படும் சொல்ல பிரசங்கிக்கப்படும் பொழுது கூர்ந்து வசனத்தை கவனித்தான். ஐயா,
இன்றைக்கு நாங்கள் இந்த வசனத்தை நாங்கள் கூர்ந்து கவனிக்கிறோம். இந்த வார்த்தை எங்களுக்கு சொந்தமாக்குகிறோம் ஆண்டவரே. இவர்களைப் போல நாங்களும் இந்த சுவிசேஷத்தை நாங்கள் ஆண்டவரே விசுவாசத்தோடு கேட்கிறோம், பயத்தோடு கேட்கிறோம். எங்கள் குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும், எங்கள் பிசினஸ்ல எங்கள் தொழிலில் அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்கிற தேவன் அல்லவா? உம்முடைய வார்த்தை வல்லமையுள்ளது ஆண்டவரே. சங்கீதம் 29 சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தம் காதுவஸ் வனாந்தரத்தை அதிரச் செய்கிறது. கர்த்தருடைய சத்தம் அந்த அக்னி ஜுவாலை பிளக்கிறதாக இருக்கிறது. உம்முடைய வசனத்தை வல்லமையோடு கடந்து வருகிறது. உம்முடைய வசனம் வல்லமையோடு கடந்து வருகிறது. ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கடந்து வருகிறீர். கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. கர்த்தரே, உம்முடைய வார்த்தை நீர் அனுப்பி கொடுத்திருக்கிறீர். ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறீர். எல்லா தடைகளும் உடையட்டும். எங்களை இதுவரை அன்றை நிமிர முடியாதபடி எங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அடிமை நுகங்கள் முறிக்கப்பட்டு போகட்டும். அடிமையின் கட்டுகள் முறிக்கப்பட்டு போகட்டும். நாங்கள் உம்முடைய வசனத்தை விசுவாசிக்க முடியாதபடி எங்கள் செவிகளை மந்தமாக்குகிற எல்லா சத்துருவின் கிரிகள் அழிக்கப்பட்டு போகட்டும். நசனான இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் செவியில் அந்த வசனத்தை கேட்க முடியாதபடி கிரியை செய்கிற சத்துருவின் நுகங்கள் முறிக்கப்பட்டு போகட்டும். எங்களை விட்டு அகன்று போகட்டும். ஆவியானவரே, இன்னைக்கு இந்த வசனம் எங்களுக்குள் கிரியை செய்யட்டும். இன்றைக்கு அன்றை இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும். இதுவரை நிமிர முடியாதபடி, எழும்பி நிற்க முடியாதபடி, நடக்க முடியாதபடி அன்றைய தகப்பனே பல தலைக்குனிவு, பல வேதனையின் மத்தியில் இருக்கிறவர்கள் இன்றைக்கு ஆவியானவர் தாமே அற்புதம் செய்வீராக. உம்முடைய வல்லமை கடந்து போகட்டும். உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். ஆவியானவரே, மேலறை வீட்டில் இறங்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இவர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆவியானவர் பலமாய் இறங்குவீராக. அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். மகிமை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ கரத்திலே, தெய்வீக கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆவியானவர் தாமே எழுந்து நிமிர்ந்து நிற்கட்டும். அவர்கள் ஒவ்வொருவரும் குதித்தெழுந்து நடக்கட்டும். ஆண்டவரே, இதுவரை எந்த இடத்தில் இவர்கள் வெட்கப்பட்டிருந்தாலும் அந்த இடத்திலே தலை நிமிர்ந்து நிற்கட்டும். ஆவியானவரே, அற்புதங்களை செய்யும். இந்த வசனம் இவர்களுக்குள் கிரியை செய்யட்டும். அற்புதங்களை கொண்டு வரட்டும். அதிசயங்களை நடக்கட்டும். ஆவியானவரே, அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கிரியை செய்யட்டும். கர்த்தர்தாமே நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளட்டும். இந்த வார்த்தையை இவர்கள் ஏற்று பிரயோஜனப்படுத்திக் கொள்ளட்டும். இது அநேக மக்களுக்கு இது அறிவிக்கட்டும். அவர்களுக்கு பிரயோஜனம் அடையட்டும். ஆவியானவரே, உம்முடைய தேவ கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரையும் ஆவியானவர் எழும்பி தலை நிமிர்ந்து நிற்க செய்யும். உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். எல்லா தீமைகளுக்கும், நாசமாசங்களுக்கும், விக்னங்களுக்கும் விலக்கி பாதுகாத்தரலும். ஆவியானுடைய பிரசன்னம் யாவர் மேலும் தங்கியிருக்கட்டும். உடைய கரம் யாவர் மேலும் தங்கியிருக்கட்டும். வல்லமை யாவர் மேலும் தங்கியிருக்கட்டும். கிருபையாய் காத்துக்கொண்டு வழியிடத்தை ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தார் மேலும் உடைய வல்லமை இறங்கட்டும். அவர்கள் குடும்பங்கள் முழுவதும் பாதுகாக்கப்படட்டும். உடைய வசனம் இவர்களுக்குள் கிரியை செய்யட்டும். ஆவியானவரே, அற்புதங்களை கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பங்கள் முழுவதும் பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தருடைய பெரிதான கரம் கூட இருக்கட்டும். நல்ல சுகபல ஜீவித்தி தாங்க. போக்குள்ளவர்களும் ஆசீர்வதியும். கையிட்டு சேர வேலை ஆசீர்வதியும். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். இரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைத்துக் கொள்ளும். சகல நன்மையினால் நீ நிரப்பி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கரம் கூட இருக்கட்டும். பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்காக எதிர்பார்த்திருக்கிறவருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும். அதன் தேவைகள் சந்திக்கப்படட்டும். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்யும். இதை கேட்ட ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் பெரிய அதிசயங்கள் நடக்கட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். பெரிய காரியங்களை செய்துள்ளோம். ஆசீர்வதித்து தாரும் ஐயா. நேச கரத்தில், தேவ கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த கொள்ளை நோய் ஒன்றும் சேதப்படுத்தாதபடி யாவையும் இரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைத்துக் கொள்ளும். பஞ்சங்கள் தொடாதபடி கர்த்தர் வேலியடித்து பாதுகாத்துக் கொள்ளும். உடைய குடும்பங்களையும் யாவையும் கர்த்தர் பெராய் சிந்தித்து ஆசீர்வதியும். வீட்டில் அப்பங்கள், தண்ணீர்கள், மாப்பு சிறை தொட்டி, எண்ணெய் கிழஞ்சியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். ஒரு குறைவில்லாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும் ஐயா. ஆண்டரே, நிறைவாய் கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு குறைவில்லாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு என் வாழ்க்கையில நான் இப்படிப்பட்ட ஒரு இடத்தோடு இருந்தேன், இன்றைக்கு என் வாழ்க்கையில ஆவியானவர் எங்களோடு பேசியிருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் அற்புதங்கள் நடக்கட்டும். அதிசயங்கள் நடக்கட்டும். அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா குறைகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். குறைவுள்ளது வெளியேறட்டும். நிறைவுள்ள ஆவியானவர் தாமே நிரப்புவீராக. உடைய கைகளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே பேராய் சந்தித்து ஆசீர்வதியும்.
ஆண்டவரை விடாமே அற்புதங்களை செய்யும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ தேவ மனிதர்கள் ஆண்டவரே அவருடைய ஊழியங்களிலும் கர்த்தர் நிமிர்ந்து நிற்கட்டும். எந்த இடத்தில் இவர்கள் வைக்கப்பட்டிருந்தால் அந்த இடத்துல தலையை உயர்த்தி தாரும் ஐயா. கர்த்தர் அற்புதம் செய்யும். இவர்களை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியம் செய்யும். ஆண்டவருடைய பெரியான கரம் கூட இருக்கட்டும். காத்து ஆசீர்வதித்தருளும். தேவ கருத்தில் தெய்வீக கருத்தில் யாவையும் நாங்கள் தரமட்டமாய் தாழ்த்தி உண்மையே நாங்கள் உயர்த்தி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் அற்புதங்களை செய்யும். எல்லா துதிகன மகிமையும் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சோழபாரங்கள் மறவாதே. ஆமீன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெயம் கொடுத்த தேவனுக்கு சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் தாமே உங்களுடைய கண்ணின் மினி போல பாதுகாத்திருக்கிறார். இந்த வார்த்தை உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்ய போகிறது. இனி நீங்கள் இந்த வார்த்தை உங்களுக்குள் ஆயிரம் ஆயிரமாய் பழுகி பெருகு கர்த்தர் உதவி செய்வாராக. தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். God bless you.